என் தலையில கைய வச்சு சத்தியம் பண்ணு. சத்தியமா சொல்றேன், அண்ணனை விட்டு வாங்குறத தவிர வேற என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிருக்க, அப்புறம் மாத்தி பேச மாட்டல? அப்படிலாம் பேச மாட்டேன். நான் என்ன சொன்னாலும் கேப்பல? கண்டிப்பா கேட்பேன். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. அப்படின்னா இன்னையில இருந்து நம்ம தனியா சமைச்சு சாப்பிடலாம். இனிமே நான் ஒரு வாய் சாப்பிட்டாலும் அது உன் சம்பாத்தியத்துல தான் இருக்கணும். உனக்கு உங்க அண்ணன் முக்கியம், அத நான் உனக்காக ஒத்துக்கிறேன். ஆனா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. உனக்காக போனா போகுதுன்னு ஒத்துக்கிறேன். ஆனா நான் இனிமே உங்க அண்ணன் வீட்டுல சாப்பிட மாட்டேன். சமையல் தனி தான். ஏய், என்ன என்ன பேசிட்டு இருக்க? நம்ம எல்லாருமே ஒண்ணு தானே. எதுக்காக தனியா சமைக்கணும்? அறிவு இருக்கா உனக்கு? நீ உட்கார்ந்தங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த சேரையே உடைச்சு போட்டாங்க. கேட்டா அந்த சேர் ஆடுதுங்கறாங்க. நீ ஏன் தான் இப்படி இருக்கியோ? அந்த அந்த சேர் நிஜமாவே ஆடிட்டு தான் இருந்துச்சு. இதுக்காக தான் சொன்னேன், நீ சத்தியம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு சத்தியம் பண்ணுன்னு. இப்ப தனியா சமைக்க முடியுமா முடியாதா? நீ ஒன்னும் பேச தேவையில்ல. இரு இரு, இப்ப ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? என்ன உனக்கு? தனியா சமைக்கணும் அவ்வளவுதானே? சமைச்சுக்கோ. அதுக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வரேன். இங்கேயே இங்கேயே சாப்பிடு. நானும் உன் கூட இங்கேயே சாப்பிட்றேன். ஓகேயா? ஒரு செகண்ட்ல என்னமா கோவம் வருது உனக்கு? சரி, நான் கிளம்புறேன். உடனே எங்க கிளம்பிட்ட? அதான் சொன்னேன்ல, சமைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கணும்னு. அதெல்லாம் வாங்க வேண்டாமா? அதுக்கெல்லாம் பணம் அண்ணங்கிட்ட போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் ஏதாவது சொல்லிட போறேன். நீ ஒரு ரூபா கூட நமக்காக உங்க அண்ணன் கிட்ட இருந்து வாங்க கூடாது. அப்படின்னா இதெல்லாம் எப்படி வாங்குறது? ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்களா தான் பொண்டாட்டிக்கு எப்படி சமையல் பொருள்லாம் வாங்கி தராங்களோ அதே மாதிரி நீயும் வாங்கி கொடு. புரியல எனக்கு. நீ போய் உழைச்சு சம்பாதிச்சுட்டு வா. தெளிவா சொல்றேன் கருணா, இனிமே நீ உழைச்சு சம்பாதிச்சு கொண்டு வர காசுல தான் நான் சாப்பிடுவேன். இல்லனா அது வரைக்கும் நான் பட்னியாவே கிடப்பேன். ஏய், சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேங்கிறதுக்காக என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? திடீர்னு உழைச்சு சம்பாதிச்சுட்டு வானா நான் எங்க போறது? அந்த அறிவு சத்தியம் பண்றதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். ஒன்னு நான் சொல்ற மாதிரி செய்ய. அப்படி முடியலனா சத்தியத்தை கேன்சல் பண்ணிக்கோ.